அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, திருமண மைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் அணுகி உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுக்கப்பட்டு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறோம். இதெல்லாம் எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சிறப்பான ஒரு செய்திகள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணங்கள் தள்ளி போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. தள்ளி போறதுக்கு காரணம் ஒண்ணும் இல்லை, எல்லோரும் விட்டு கொடுங்கள், விரைவில் திருமணம் நடக்கும். ஜாதகம் பதிவு செய்தால் மட்டும் திருமணம் நடந்து விடாது. அவர்களுக்கு நேரங்காலங்கள் ஒத்து வர வேண்டும். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இருவரும் ஒத்து போக வேண்டும். மூன்றாவதாக அவர்களுடைய வசதி வாய்ப்புகள், பொருளாதார கொள்கைகள், இது எல்லாம் ஒற்று வந்தால் மட்டுமே திருமணங்கள் சீக்கிரம் நடக்கும். பதிவு செய்தால் உடனே நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க கடவுள் கிடையாது. ஒருவர் ஆண்வரன் தேடுகிறார்கள், ஒரு பெண் வீட்டுக்காரர்கள், அவர்களுக்கு நாங்கள் விளம்பரம் செய்கிற ஜாதகத்திலே தேவையான ஜாதகங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்றுதான் பெண்கள் ஆண்கள் இருவருக்கும். எனவே விட்டுக் கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். அனைவரும் திருமணம் சீக்கிரம் செய்து கொள்ளுங்க. என்ன பண்ணலாம்? சீக்கிரமா திருமணம் நடக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சிடலாங்கய்யா. நம்ம தான் அப்பப்ப தாழ்த்து அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆமாங்கய்யா. அனுப்பலாமா? சொல்லு மணி, என்ன சொல்ற? திருமணம் சீக்கிரம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம்? திருமணம் சீக்கிரம் முடிச்சு வைக்கிறதுக்கு அழகான பையன்களை அறிமுகப்படுத்தலாம், அழகான பெண்களை அறிமுகப்படுத்தலாம், வெளிநாட்டு வரன்களை அறிமுகப்படுத்தலாம், டாக்டர் மாப்பிள்ளைகளை அறிமுகப்படுத்தலாம், டாக்டர் பெண்களை அறிமுகப்படுத்தலாம். எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்தலாம். இன்னைக்கு ரைட். இன்று உங்களுக்காக எங்கள் அரங்கத்திற்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்கள் அரங்கத்திற்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆமா, இன்று நம்ம எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்காக திருமதி மணிமேகலை அவர்கள் முதலில் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் சந்தோஷ்குமார், அகமுடைய முதலியார், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்னம், பிஇ படிச்சிருக்காரு, உயரம் 5.7, 6/10/1995 பிறந்திருக்காரு. பிசினஸ் பண்றாரு, மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. ஜாதக இருப்பிடம் சின்ன காஞ்சிபுரம், சொந்த ஊர் சின்ன காஞ்சிபுரம், அப்பா பேரு தாமோதரன், பிசினஸ், அம்மா பேரு லட்சுமி இல்லத்தரசி. எதிர்பார்ப்புலாம் பிசினஸ், படித்த அழகான பொண்ணா எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர், சொந்த வீடு 2 மற்றும் காலிமனைகள், விவசாய நிலம் 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. விவசாய நிலத்தை பார்த்தாவே போதும், வேலைக்கு போடுற அவசியம் கிடையாது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு
ஆனந்த சிவமணி, துளுவ வேளாளர் துளுவ நாயக்கர், 2 செவ்வாய், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மிதுன லக்கணம், பிஇ படிச்சிருக்காரு, உயரம் 5.8, 19/12/1992 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் பக்கம் சம்பளம் வாங்குறாரு. இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் தென்காசி அருகில். அப்பா பேர் குழந்தை லேட்டு, அம்மா பேர் கண்ணம்மாள் இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு ஐடியில் பணிபுரியும் நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். சொத்து இருப்பு, சொந்த வீடு மற்றும் நிலம் இருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டி தேன்மொழி. சுத்த ஜாதகம். இவங்க பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, கும்ப லக்கணம். இவங்க எம்டிஎஸ் படிச்சிருக்காங்க. 5.4 உயரம் இருக்காங்க. 9/4/1993 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஓன் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். அப்பா பெயர் திரு திருமாவளவன். இவர் ரிட்டையர்ட் டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி டி கண்ணகி. இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. நல்ல வசதி இருக்கு. விஐபி ஜாதகம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மறுமண ஜாதகம். நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பெண்ணின் பெயர் தேன்மொழி, மறுமணம், அழகான ஃபேமிலி. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்பொழுது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னை அலுவலகத்துக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்கள் சென்னை அலுவலகத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து திரு திருமாவளவன் சார் அவங்க வந்திருக்கிறாங்க. தான் பொண்ணுக்கு பதிவு பண்ணுறதுக்கு. அவங்க வந்து பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. பொண்ணு பேரு தேன்மொழி. மறுமணம் எம்டிஎஸ் டாக்டர். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, கும்ப லக்கணம். உயரம் 5.4, 9/4/1993 பிறந்திருக்கிறாங்க. சென்னையில் தான் வேலை செய்யறாங்க. அப்பா பேர் திருமாவளவன். ரிட்டையர்டா சொல்றீங்க? துணைப்பிரிவாளர் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பேரு கண்ணகி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1 இருக்குது. இவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒரு படித்த நல்ல வரணும். அது இல்லாம இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைமார், துளுவ வேளாளர், சோழிய வேளாளர், அகமுடியர், பிசி உள்துறை எதாவது சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் மனம், மறுமணம், பிசினஸ் எதா இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பொண்ணுக்கும் 2 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாங்க. ஆளுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து தருவாங்க. அவரும் பென்ஷன் தருது. இதுக்கே நல்ல அழகான பொண்ணு. இதுக்கு தகுந்த மரம் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். அந்த பெற்றோருடைய கருத்துக்களை இப்ப உங்களோட தொகையும். ஐயா, உங்க கருத்து என்ன சொல்லுங்க. எஸ்ஆர்ஜி திருமண தகவல் மையத்தை நான் முதல்ல 1 ஆண்டுக்கு முன்னாடி இதை பற்றி விவரம் அறிந்த பிறகு அங்கே போய் பதிவு செஞ்சேன். பதிவு செஞ்ச பிறகு அவங்க தினசரி வந்து விடியற் காலையில் தூக்கி எந்திரிச்சோன்னா அவங்களுடைய திருமண தகவல் மையத்தினுடைய ஒளிபரப்பை நாங்கள் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு இசையுடன் கூடிய பாடலை அவர்கள் விளம்பரம் செய்கிறார்கள். அதை கேட்கும்போதே நாம் எதிர்காலத்தில் இது போன்று நம்மால் முடிந்த உதவிகளை கூட செய்யணும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு சேவை மனப்பான்மையோடு இதை வந்து முழு உத்வேகத்தோடும் சிறப்பாகவும் மக்களை அடிக்கடி தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்.
இதனால் வரன் தேடுபவர்கள் நல்ல பலனடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. என்னை பொறுத்தவரையில் நான் இவரை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்சமயம் சென்னையில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் நேரில் வந்து அவரை பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது அவர் இந்த வீடியோ பதிவையும் மேற்கொண்டார். எனவே இது போன்று ஒவ்வொரு வரன் தேடும் குடும்பத்தாருக்கும் சரியான முறையில் வரன் கிடைப்பதற்கும் அவருடைய முயற்சிகள் மிக சிறப்பாக உள்ளது. நல்ல சேவை மனப்பான்மையோடு செய்கிறார். அவரை பொறுத்த மட்டில் நான் தொடர்பு கொண்ட தொலைபேசியில் எப்போது தொடர்பு கொண்டாலும் உடனடியாக அதற்கு பதில் சொல்லி அனுப்புகிறார். அவ்வாறு செய்வது நாம் எத்தனையோ திருமண தகவல் மையங்களை தொடர்பு கொண்டதை விட இது மிக மிக சிறப்பாகவும் நல்ல சேவை உணர்வோடும் மக்களை எளிதில் தொடர்பு கொள்ளும் வகையிலும் பல தரப்பட்ட பல இடங்களை சார்ந்த மக்கள் பல ஜாதிகளை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு முயற்சியாக நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாக வளர்ந்து வருகிறது என்பதை பார்க்கும்போது எனக்கே சற்று ஆர்வமாக இருந்தது. அதனால்தான் இதில் நான் பயன்பெறும் முறையில் அவரிடம் தொடர்பு கொண்டுள்ளேன். அதே போன்று அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் இவருடைய திருமண தகவல் மையங்கள் மூலமாக பயன்பெறலாம் என்ற ஒரு கருத்தினையும் அனைவர் சார்பாகவும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுவரை பெற்றோரின் கருத்தை கேட்டீர்கள். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை சென்னை, ஆத்தூர் மற்றும் கிளைகள் நிறைய உள்ளன. வரன்களை பெற்றோர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பிள்ளைகளுக்கு வரனை தேடிச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல குணங்களுக்கும் நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் இந்துமதி. இது மறுமண ஜாதகம், சுத்த ஜாதகம், தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க. உத்திராட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, விருச்சக லக்னம், பிடெக் படிச்சிருக்காங்க. இவங்க 155 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 4/1/1990 பிறந்திருக்காங்க. இவங்க சேலத்துல ப்ரிப்பேரிங் ஃபார் பேங்கிங் எக்ஸாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊரும் சேலம் தான். அப்பா பெயர் செல்வராஜ். அப்பா ஜாயின்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜாயின்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் மல்லிகா. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க சோழிய வேளாளர், துளுவ வேளாளர், அகமுடையார், உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஐடி கம்பெனி, கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாபா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு இருக்கு, நிலம் 5 ஏக்கர் இருக்கு, நல்ல வசதி, நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பெண்ணு பேரு பத்திரா இந்துமதி, அழகான பொண்ணு, மறுமணம். இவங்க பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 வருஷம் 2 மாசம் 14 நாள். புதன் மகாதசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான வரன். எனவே இதுக்கு தாண்ட வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஜே ஜான்சி ராணி. 8 செவ்வாய் ஜாதகம், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி, கும்ப லக்னம், பிஇசிஎஸ்சி படிச்சிருக்காங்க. 5.1 உயரம் இருக்காங்க. 22/8/1991 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 30 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் சேலம். இவங்க தொழிலதிபர், வெளிநாட்டு வரனாருந்தா பரவாயில்லன்னு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம முதலியார், அகமுடையார், துளு வேளாளர், உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அப்பா பெயர் SM ஜெயக்குமார். இவர் வெள்ளி வியாபாரம், மொத்த வியாபாரம் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி ஜே விஜயா, இல்லத்தரசி.
இவங்க படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. நல்ல விஐபி ஜாதகம், நல்ல அழகான பெண், இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஜான்சி ராணி. அழகான பொண்ணு. வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில தான் வேலை பார்க்குறாங்க. எனவே இதுக்கு தாழ்ந்த வரன் வைத்திருக்கோம். தொழிலதிபர்கள், வெளிநாட்டு வரன் சம்மதம், முதலியார், அகமுடியர், துளுவு வேளாளர் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் எல்லோரும் திருமணம் செய்து கொண்டால்தான் நாம் அனைவரும் நாடு நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருப்போம். எனவே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்ய விரும்புவோர் வீட்டில் இருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. மீண்டும் சொல்கிறேன், 99 43 30 66 29. இந்த நம்பரை சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு பதிவு செய்து திருமணம் செய்து கேட்டுக்கொள்ளும். இன்னொரு முக்கியமான செய்தி, வருகின்ற 16/3/2024, 17/3/2024, 18/3/2024 இந்த 3 தினமும் சென்னை அலுவலகத்தில் நான் வருகிறேன். அந்த அலுவலகத்தில் எங்கள் அலுவலகத்தில் எக்மோரில் இருக்கிறது, அங்கு நான் வருவேன். சென்னையில் என்னை சந்திக்க விரும்புவர்கள், பதிவு செய்ய விரும்புவர்கள் எங்கள் அலுவலகத்தில் வந்து ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம், ஜாதகங்களை எடுத்துச் செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.